சொந்த வீடு கட்ட ரூபாய் 18 லட்சம் வரை தரும் மத்திய அரசு. யார் யார் விண்ணப்பிக்கலாம்? மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அவற்றில் மத்திய அரசின் முக்கிய சமூக நலத்திட்டங்களில் ஒன்றான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் முக்கியமான ஒன்றாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 4.21 கோடி வீடுகள் கட்டி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022க்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கில் கடந்த 2015இல் துவங்கப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. தற்போது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பலருக்கும் பயனுள்ளதாக மாற்றப்பட்டுள்ளது. PMAY நகர்ப்புறம் மற்றும் PMAY கிராமப்புறம் என இரு பிரிவுகளாக இயங்கும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம், நடுத்தர வருமானம் மற்றும் ஏழை வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. சமீபத்தில் வெளியான அரசு அறிக்கையின்படி PMAY கிராமின் திட்டத்தின் கீழ் மட்டும் 2.94 கோடி வீடுகள் முடிக்கப்பட்டுள்ளன. PMAY அர்பன் மூலம் 1.27 கோடி வீடுகள் கட்டத் தொடங்கப்பட்டு 84 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு ரூபாய் 80,671 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 18% அதிகரிப்பாகும். வீடுகளுடன் கட்டமைப்பு வசதிகள், குளியலறைகள், மின்சாரம், குடிநீர், காற்றோட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இணைந்து வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர் மற்றும் ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பின்படி ரூபாய் 18 லட்சம் வரை வீட்டுக் கடனுக்கு வட்டி சலுகை வழங்கப்படும். குறிப்பாக வருமான அடிப்படையில் தாழ்வான மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கே இந்த வங்கிக் கடன் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகின்றன. வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ரூபாய் 2.67 லட்சம் வரை வட்டி மானியம் பெறலாம். மேலும் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வீடுகள் அவர்களது பெயரில் பதிவு செய்யப்பட வேண்டும். இத்திட்டத்தில் பட்டா, மின்சாரம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. நகர்ப்புறத்தில் குத்தகைக்கு வசிப்பவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலத்தில் வாழ்பவர்கள் கூட இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர். 2025-26 நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 80,000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு திட்ட செயல்பாடு மும்முரமாக நடந்து வருகிறது. சமூக நலத்திற்கான மிகப்பெரிய முதலீடு என்பதால் அரசின் நம்பகத்தன்மை மற்றும் வருங்கால திட்டமிடலுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது.